நம்ம இப்போ சுடிதார் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, சுடிதார் ஸ்டிச் பண்ண எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாடி மெஷர்மெண்ட் இது. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது வந்து உயரம். ஷோல்டருடைய உயரமான பகுதியிலிருந்து டேப்பை வந்து கீழ் நோக்கி நேராக வைக்கணும். எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்து நம்ம கீழே மெஷர் பண்ணிக்கிறோம். நான் இப்போ எடுக்கிறது வந்து 36 இன்ச்சு டாப்போட உயரத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் மேலேயும் வச்சுக்கலாம், கீழேயும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் சரி பண்ணிக்கலாம். அடுத்தது சைடு கட்டு. நீங்கள் வந்து எந்த இடத்துல அந்த ஓப்பன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் டேப்பை அதே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் சைடு கட்டை மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 20 இன்ச்சு வருது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷேப்பு, இடுப்புடைய அந்த வளைவான பகுதியில் நம்ம அந்த சுடிதாரோடைய ஷேப் வேணும் அப்படிங்கிற எங்கே இது பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து 13.5 இன்ச்சு. அடுத்தது வந்து கையுடைய நீளம். ஷோல்டருடைய உயரமான பகுதியிலிருந்து டேப்பை நேராக வச்சுக்கோங்க. அந்த எந்த அளவு நீளம் வேணுமோ அந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு 5 இன்ச்சு வருது. உயரமான பகுதியிலிருந்து டேப்பை நேராக வைக்கிறோம். உயரம் வந்து 5 இன்ச்சு வருது, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே 5 இடத்துலையே வந்து நீங்கள் சுற்றளவு வந்து அளவு பண்ணிக்கலாம். கை அப்படிங்கும்போது கொஞ்சம் லூஸ் தேவைப்படும், அதனால் உங்களுக்கு உள்ளே வந்து நீங்கள் 2 ஃபிங்கர்ஸ் உள்ளே வச்சு கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். கை மட்டும் இப்போ 11 இன்ச்சு வருது. அடுத்தது ஆம்ஹோல். ஆம்ஹோல் வந்து கரெக்டாக நம்ம கையுடைய ஜாயிண்ட், ஷோல்டரும் கையும் ஜாயிண்ட் வர இடத்துல ஆம்ஹோல் வந்து கையை நேராக வச்சு டேப்பை கரெக்டாக ரவுண்ட் பண்ணி ஸ்லீவை கையை கீழே தொங்க விட்டுட்டு நீங்கள் அளவு எடுக்கும்போது கரெக்டாக வரும். ஸ்ட்ரைட்டாக எடுக்கும்போது 1/2 இன்ச்சு டைட்டாக வரும். கையை கீழே இது பண்ணும்போது உங்களுக்கு 1/2 இன்ச்சு லூஸ் வரும். அதனால் கையை வந்து கீழ்ப்பக்கமாக இறக்கி விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது 13.5 இன்ச்சு வந்து உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு. அடுத்தது ஷோல்டர். அதே மாதிரி அந்த உயரமான போனில் இருந்து ரைட் டு லெஃப்ட் நீங்கள் ஷோல்டர் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. டேப் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது இது 14.5 இன்ச்சு வருது உங்களுக்கு. இது உங்களுக்கு ஷோல்டருடைய மொத்த நீளம். காலர் வைக்கிற மாதிரி, ஹை நெக் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருந்தால் அந்த பேக் போனில் இருந்து, சென்டர் போனில் இருந்து ஒன் சைடு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் 1/2 ஷோல்டர் அளவு தான் வரும். நீங்கள் 14 எடுத்துருந்தீங்கன்னா அதில் 7.25 தான் வரும். நீங்கள் வந்து அதை எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது செஸ்ட் ரவுண்டு. செஸ்ட் ரவுண்டு வந்து டேப்பை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக பண்ணணும். ஆம்ஹோல் கீழ்ப்பக்கமாக அப்படியே கரெக்டாக முதுகு பக்கம் வந்து டேப்பை விட்டு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும். டேப்பு வந்து கிராஸ் வரக்கூடாது. 32.5 இன்ச்சு வருது. அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்டு. வெயிஸ்ட் ரவுண்டு வந்து நீங்கள் அந்த 13.5 இன்ச்சு எடுத்துருக்கீங்கல்ல, அந்த இடத்துல வச்சு நீங்கள் வெயிஸ்ட் ரவுண்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி டேப் ரவுண்ட் ஷேப்பில் வேணும். இப்போ உங்களுக்கு அதில் வந்து 27 இன்ச்சு வருது. இருபத்தி 7 இன்ச்சு எடுத்துக்கிறோம். அடுத்தது நீங்கள் சைடு கட்டு இருக்க இடம், அதாவது 20 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல டேப்பை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த 20 இன்ச்சு நம்ம உயரம் எடுத்த இடத்துல நீங்கள் டேப்பை ரவுண்ட் பண்ணுறது தான் சீட் அளவு. அதாவது உங்களுக்கு சீட் அளவுங்கிறது நம்ம அந்த சைடு கட்டு எங்கே நம்ம வைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம எடுக்கணும். அப்போ தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ இது வந்து 35 இன்ச்சு. அடுத்தது பேக் நெக்கு. பின் கழுத்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது அந்த ஷோல்டருடைய உயரமான பகுதியிலிருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். எல்லா உயரமான இதுவுமே வந்துட்டு அது மாதிரி தான் எடுக்கிறோம். இது வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு வருது. அதே மாதிரி முன்கழுத்து அது 6 இன்ச்சு வருது. ஷோல்டருடைய உயரமான பகுதியிலிருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். அடுத்தது இது வந்து டாப்போடைய அளவு உங்களுக்கு முடிஞ்சது. அடுத்தது பாட்டம் மெஷர்மெண்ட்டு. இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு 32 இன்ச்சு வருது.
அது வந்து எந்த இடத்துல நம்ம பேண்ட் டைப் பண்ணுறோமோ அந்த இடத்துல எடுத்துக்கலாம். அடுத்தது உயரம். அதே சுற்றளவு எடுத்த இடத்துல இருந்தே நீங்கள் உயரம் வந்து அவங்கள பிடிச்சிக்க சொல்லிவிட்டு ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ளோர் வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் உங்களுக்கு உயரம். 37 இன்ச்சு வருது. அடுத்தது கால் சுற்றளவு. எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். பட்டியாலாவா இல்லை நார்மல் பேண்ட்டா அல்லது சைடு ஃப்ளீட்டா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கேதரிங் பேண்ட்டுனா டைட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ 12-10 எடுத்திருக்கேன். கீழே வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ, அதாவது கேதரிங் பேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அதை எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அது வந்து 12 இன்ச்சு வருது. இப்போது சுடிதாருடைய மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம ப்ளவுஸ் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து உடல் சுற்றளவு வந்து சுடிதாருக்கு எடுத்த மாதிரியே தான் 32 இன்ச்சு. அதுவும் அதே மாதிரி தான் ஆம்ஹோல் கிட்ட வச்சு ரவுண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்டு. வெயிஸ்ட் எந்த இடத்துல நம்ம ப்ளவுஸு லென்த்து நமக்கு வேணுமோ அந்த அளவு சுற்றளவு வச்சு 27 இன்ச்சு அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது ஷோல்டருடைய உயரமான இடத்துல இருந்து ப்ளவுஸ் நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ, பேக் லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 12, 13 எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹைட் மாறும். ஷோல்டர் உயரமான இது எந்த மெஷர்மெண்ட் லென்த் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் அந்த உயரமான பகுதியில் வச்சு எடுங்க. அடுத்தது பின்கழுத்து எவ்வளோ வேணும், டெப்த்து வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எவ்வளோ வேணாலும் உங்கள் விருப்பப்படி வைக்கலாம். இப்போ இதில் 8 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அடுத்தது ஷோல்டர் அளவு அதே மாதிரி தான். நம்ம அந்த உயரமான பகுதி எலும்புலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் ரைட் டு லெஃப்ட் எடுக்கிறோம். அது அதே மாதிரி 14 இன்ச்சு வருது. அடுத்தது உங்களுக்கு ஷோல்டர் வந்து அகலம் எப்படி வேணுமோ அந்த அகலத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸுக்கு வந்து அகலமாக வேணும்னா அகலமாக வச்சு நோட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கையுடைய நீளம். கை நீளம் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அந்த 4.5 இன்ச்சு எடுத்த இடத்துலையே வந்து உங்களுக்கு கையோட ரவுண்டு, அதில் வந்து உங்களுக்கு லூஸ் வேணுமா நல்லா டைட்டாக வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அதனால் இப்போது நான் கொஞ்சம் லூஸ் வச்சு 11 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்ஹோல் அதே மாதிரி தான் 13.5 இன்ச்சு. அளவெல்லாம் எங்கே வச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து எப்படி எடுக்கிறோங்கிறத பார்த்து எடுத்திங்கனாவே இதில் வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது. அதே மாதிரி முன்கழுத்து எப்போவுமே கொஞ்சம் டெப்த்தாக வரும். அதனால் அது எப்படி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க.